ஹலோ, வணக்கம் ஐயா. இந்த பொண்ணு தேவைன்னு சொன்னாங்களா ஐயா? என்னங்க ஐயா தகவல் இருக்கு? என் பேர் ராமகிருஷ்ணன் ஐயா. ஊர் வந்து திட்டக்குடி ஐயா. ஐயா, நான் எந்த சாதின்னு எனக்கே தெரியாதுங்க ஐயா. நான் சாதி மதத்தை நம்புறது இல்லைங்க ஐயா. நான் ஒரு அனாதை ஆசிரமத்தில் நான் வளர்ந்தேங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. சரிங்க ஐயா. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி தெரியல. அண்ணா ஏதோ அவசரமாக பேசுனீங்க, என்ன விஷயம்ண்ணா? வாழ்க்கையே வெறுத்துருச்சுப்பா. பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கப்பா. அண்ணா சும்மா காமெடி பண்ணாங்கண்ணா, என்ன தான் பிரச்சனை? இல்லைப்பா, நான் உண்மையை தான் பேசப்பா. எனக்குன்னு யாருப்பா இருக்கா? நான் யாருக்காகப்பா வாங்கணும்? நான் வாழ்கிறதே வேஸ்ட்டுப்பா. அண்ணே சுற்றி வளைச்சி பேசாத, ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குவா. எனக்கு இத்தனை வயசு ஆகுது. எனக்குன்னு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளை பிள்ளைய பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதப்பா. கடைசியிலேயே அனாதையாக பிறந்து அனாதையாக வாழ்ந்து செத்துரும் போல தெரியுப்பா. ஓ அதுவா? இப்போ என்ன வயசு ஆகுது? 40 வயசு ஆகுதுப்பா. 40 வயசு ஆகுது. 40 வயசு அப்படியே இருக்கட்டும், ஓகேவா? கல்யாணம் நடக்கிறபடி அது தானே நடக்கும், சரியா? இந்த 40 வயசுக்கு என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சிங்க. புரியலையேப்பா. ஏதாவது ஃபிகரை பார்த்து போயிட்டோங்கண்ணா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். நீனே பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பா. என்ன நீங்கள் அண்ணன் பேர் பழகிட்டு இருக்க, என்கிட்ட போய் கேட்டுருக்கீங்க. போனா நீனே பார்த்து போயிட்டோப்பா. கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. நல்ல பொண்ணா பார்த்து நீ சொல்லுப்பா. போனா சும்மா வந்துட்டு இருக்க. அண்ணனுக்காக ஒரு உதவி செய்யப்பா. உனக்கு தெரிஞ்ச பொண்ணா பார்த்து சொல்லுப்பா. தம்பி போய் பார்த்துக்கண்ணா, போனா அதெல்லாம் பார்த்துக்கலாம். போனா தம்பி போய் பார்த்துக்கண்ணா, வரணும் பார்த்துக்கண்ணா. என்ன பாக்குறேன்? மாலை மாலை பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஆளை பார்க்க வந்த மாதிரி தெரியுது. என்ன சிரிக்கிற? 3000 ரூபாய் வச்சிருக்கியா? போ கிளம்பு, எடுத்துருவா போ. 3000 ரூபா? என்ன அந்த பூக்கார பாட்டிட்டு பேசிட்டே இருக்கான்? என்னவா இருக்கும்? சார், என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் ஒன்று பேசணும். என்கிட்ட? ஆமாம் சார். பேசுங்க. சரிங்க சார். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று பேசணும். ஆனால் எப்படி ஆரம்பிக்குன்னு தெரியல சார். எப்படியாவது ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லைங்க சார். பூக்கார்ட்ட பேசிட்டு இருந்தீங்களா சார்? என்ன சார் பேசிட்டு இருந்தீங்க? அதை ஏன் நீ கேட்குற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் சார். பேசுனேன், நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல. 3000 ரூபா. 3000 தான் சார். அப்போ அது ஓகே தான் சார். சார், அந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார். அதையும் என்கிட்ட கேட்குற? கொஞ்சம் கொடுங்க சார், உதவி பண்ணுங்க சார். கொஞ்சம் கொடுங்க சார். இல்லைன்னா சார், நீங்களே கூட இருந்து எல்லாம் முடிச்சு விடுங்க சார். உங்களுக்கு என்னவோ நான் சிறப்பாக கவனிச்சிடறேன் சார். இந்த ஒரு உதவி மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க சார். உங்களுக்கு புண்ணியமாக போகும் சார். என்ன மாமா கொடுத்துருக்கா? ஒரு நம்பரே தரேன், பிடிச்சிக்க. அதான் சரி, சொல்லுங்கள் சார்.
ஹலோ, நான் சொல்லு. ரெடி பண்ணிட்டியா? 3000 ரூபாய். சரி, ஓகே. அங்கே வந்துரு. அதான் அந்த வயல் இருக்குல்ல, அங்கே வந்துரு. சரி, வந்துடுறேன். ஓகே, வை. உங்களுக்கு நான் தாங்க ஃபோன் பண்ணேன். அப்படியா? சொல்லுங்க. 3000 சொன்னீங்க, இதை பார்த்து கொஞ்சம் குறைச்சி சொல்ல முடியுமா? ஒரு 2500 வர முடியுமா? இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா கம்மி பண்ணுறதுக்கு? 3000 ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. சரிங்க. லொக்கேஷன் சொல்கிறேன், அங்கே வந்துடு. ஓகேங்க. ஓகே. ஓகேவா? ஓகே. ஆமாம், என்னை பார்த்தா தப்பான மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்குள்ள அலையிறீங்க? பேசாமல் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆக வேண்டியது தானே? நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயாராக தாங்க இருக்கிறேன். எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இனிமேலும் கண்டிப்பாக கிடைக்க போகிறது. ரொம்ப அடிபட்டுருச்சு. சரி, 3000 ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிங்க, நான் 3000 ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேங்க. ஓகே. ஓகேங்க. கரெக்டா? வாங்க. எங்க இந்த பூக்காரி இங்கே தானே வர சொன்னேன், இன்னும் ஆளை காணுமே. வந்துட்டா. ₹100 தானே? மேட்ரை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க.
ஐயா வணக்கம். சாரி சார், எனக்கு கல்யாணம் ஆச்சு. ரொம்ப நன்றி சார். எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சு. மனைவி, ஒரு சிறப்பு குழந்தை. வாழ்க்கையில் இது எனக்கு போதும்.